பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் என்கிற போது வள்ளுவ பேராசான் சொன்னது நினைவுக்கு வருகிறது. சொலல் வல்லன் சோர்விலன் என்றார் அவர். அது என்ன சோர்விலன்? அதே போல சொல் என்கிற போது சொல்லின் செல்வன் என்று எல்லோராலும் பாராட்ட பெற்ற அனுமன் நம்முடைய நினைவுக்கு வருவான் இல்லையா? மாருதி அவன்தான் சொல்லின் செல்வன். எந்த சொல்லை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து சொன்னவன். எந்த சொல்லை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து சொல்வதுதான் சோர்வில்லாத தன்மை. அது எப்படி தெரியும்? சில பேர் பேசும்போது பார்க்கலாம், அவர்களுடைய சொற்களில் தெளிவு இருக்காது, குழப்பம் நிறையவே இருக்கும். இப்படியா என்று கேட்டால் ஆமாம் என்பார்கள். அதை சொல்லி முடிக்கும் போதே இல்லை இல்லை அது இப்படி என்பார்கள். ஓ, நீங்கள் இதை சொன்னீர்களா என்று கேட்டால் இல்லை இல்லை நான் அப்படி என்று சொல்ல வந்தேன், ஆனால் அது இப்படி என்பார்கள். கடைசியில் அவர்களோடு பேசி முடித்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது நமக்கும் புரியாது, அவர்களுக்கும் புரியாது. ஆனால் ஒன்றை சொல்லும் போது அதை சொல்கிற தெளிவு மாத்திரமில்லை, அந்த சொல்லில் உறுதியாக நிற்கிற தன்மை. இது எப்போது வரும்? என்ன சொல்ல வேண்டும் என்பதை சிந்தித்து சரியானதை மாத்திரம் சொல்லும் போது அந்த தெளிவு வரும். அப்படிப்பட்ட தெளிவு சொல்லின் செல்வனான மாருதியிடத்தில் இருந்தது. விபீஷ்ணனை சேர்த்து கொள்ளலாமா? எல்லோரும் சேர்ந்து ஆலோசிக்கிறார்கள், ஆளுக்காள் மாற்றி சொல்கிறார்கள், இப்படி அப்படி இப்படி அப்படி. எல்லோரும் பலவிதமாக மாற்றி மாற்றி சொல்லும் போது முதலில் சொன்னது போலவே கடைசி வரை அவன் நல்லவன், சேர்த்து கொள்ளலாம் என்று தெளிவான முடிவோடு சொன்னானே, எனவேதான் அவன் சொல்லின் செல்வன். எதை சொல்கிறோம் என்பது என்ன நினைக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. உள்ளத்திலே தெளிவிருந்தால் வார்த்தையிலே தெளிவிருக்கும். எனவேதான் உள்ளத்தில் தெளிந்து உள்ளத்தில் தீர்மானம் இருக்கும்போது அந்த சொல் சோர்வில்லாத சொல்லாக, சொலல் வல்லனுடைய சொல்லாக இருக்கும். பேசுவதற்கு முன்னால் இதை பேசுவது சரியா என்று சிந்தித்துவிட்டு பேசினால் அந்த சொல் நல்ல சொல். சொல் எது என்பது முக்கியமில்லை, அது எப்படி சொல்லப்படுகிறது. தெளிவாக சொல்லப்பட்டால் எந்த சொல்லும் நல்ல சொல்தான். சரி, நம்முடைய செயல் என்னவாக இருக்க வேண்டும்? தேவையில்லாமல் தேவைப்படாத நேரத்தில் சொல்லாமல் இருக்க வேண்டும். முன்னுக்கு பின் முரணாக தெரிகிறதா? இல்லை. Unsolicited advice என்பார்கள். ஒன்றை ஒருவர் கேட்காமல் அவருக்கு அதை பற்றிய அறிவுரைகளை சொல்லுதல் கூடாது. தேவையில்லாமல் தேவையில்லாத இடத்தில் பேசுவது கூடாது. முடியாது. 4 பேர் நிற்பார்கள், ஏதோ பேசிக்கொண்டிருப்பார்கள், நம்மை அவர்கள் கேட்கவே இல்லை. அவர்கள் பேசுவது நம் காதில் விழுந்து விடும். அவர்களில் யாரோ ஒருவர் தவறாக சொல்கிறார் என்றவுடன் உள்ளம் அப்படியே கொந்தளிக்கும், பொங்கும். ஓடிப்போய் இல்லை இல்லை இதுதான் தேவையில்லை, அப்படி சொல்லுதல் கூடாது. அவர்கள் எதற்காக பேசுகிறார்கள், எதை பேசுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அறிவுரை சொல்வதே சற்று குறைவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அறிவுரை கூட நாடப்படாத நிலையில் சொல்வது என்பது அவ்வளவு சரியாக அமையாது. மடம் என்று ஒரு சொல் உண்டு. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்பார்கள். பெண்களுக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்ட குணங்கள். பெண்களுக்கு மாத்திரமில்லை, இந்த குணங்கள் ஆண்களுக்கும் கூட தேவை. ஆனால் ஆண்கள் இவற்றை அதிகமாக வெளிக்காட்ட முடியாது, பெண்களுக்கு கூடுதலாக வேண்டும், அவ்வளவுதான்.
இந்த மடம் என்பது என்ன தெரியுமா? தனக்கு தெரிந்தாலும் கூட தேவையில்லாத இடத்தில் அதை தெரிந்ததாக சொல்லாமல் இருப்பது. தேவையில்லாத இடத்தில், அன்சாலிசிட்டட் இடத்தில் மிக கடினம். எனக்கு ஒன்று தெரியும், இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் தான் அகங்காரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல். எனக்கு இது தெரியும், ஐ நோ திஸ் பெட்டர் தென் யூ என்கிற அந்த சிந்தனையை கட்டுப்படுத்துவது என்பது மிக கடினம். அந்த சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேவையில்லாத இடத்தில் அவர்களாக கேட்காமல் அறிவுரையை சொல்லாதீர்கள். சொல்லின் செல்வன் மாருதி என்று பார்க்கிறோமே, கேட்டால் மட்டுமே மாருதியினுடைய அறிவுரை வரும். இல்லை என்றால் கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கக்கூடிய தன்மை. அப்படி கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்கும் போது கேட்டவுடன் சொல்கிற அந்த சொல் வலிமையான சொல்லாக இருக்கும். இதே ராமாயணத்தில் ராவணனுக்கு விபீஷணன் மீது கோபம் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? விபீஷணன் ராவணன் கேட்பதற்கு முன்னால் வேகமாக எழுந்து ஆலோசனை சொல்லத் தொடங்கினான். நான் கேட்கவில்லை, நீ சொல்கிறாய் என்றுதான் அவனுக்கு கோபம் வந்தது. விபீஷணன் சொன்னது நன்மை என்பது வேறு. விபீஷணன் சொன்னதை கேட்டிருந்தால் ராவணனுக்கு நன்மை கிடைத்திருக்கும் என்பது வேறு. ஆனால் தேவையில்லாத இடத்தில், கேட்கப்படாத இடத்தில் சொல்ல போனதனால் விபீஷணனுக்கு எவ்வளவு மன வருத்தம். எனவேதான் அன்சாலிசிட்டட் அட்வைஸ் யாருக்கும் தர வேண்டாம். என்ன பாடலை பார்க்கலாம்? ஒரு பழைய பாடல். நாடாகொன்றோ காடாகொன்றோ, அவலாகொன்றோ மிசையாகொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் இது ஏதோ ஆடவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆடவர்கள் என்றால் ஆண்கள் என்பதாக நினைக்கிறோம். இது மக்களுக்கு சொல்லப்பட்டது. மக்களுக்கு சொல்லப்பட்ட பாடல். எப்படிப்பட்ட பாடல்? என்ன சொல்கிறது இந்த பாடல்? ஏன் பயிர் சரியாக விளையவில்லை என்று கேட்டால் நிலம் சரியாக இல்லை. இது நல்ல நிலம்தானே, ஏன் பயிர் சரியாக விளையவில்லை? விதை சரியான விதை இல்லை. சரி, இந்த முறை நிலனும் நல்ல நிலன், பயிரும் நல்ல விதை, ஆனாலும் கூட விளைச்சல் சரியாக இல்லையே. ஏன்? தண்ணீர் பற்றாக்குறை. ஏதோ ஒரு காரணம். ஒரு பழைய கதை நினைவுக்கு வருகிறது. 12 ஆண்டுகள் மழையே இல்லை. எல்லா இடமும் வறட்சி. ஆனால் குடியானவர் ஒருவர் மாத்திரம் தன்னுடைய நிலம் வறண்டு கிடந்த அந்த நிலத்தை குத்தி 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 ஏதோ அங்கே உழுவது போல அந்த மண்ணை குத்தி குத்தி பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வழியாக போனவர்கள் சிரித்தார்கள். மழையே இல்லை, வறட்சி, இவர் என்ன நிலத்தை வைத்து குத்தி கொண்டிருக்கிறாரே. எதேச்சையாக அன்றைக்கு இரவு மழை வந்தது. வறண்ட நிலம், இதை குத்தி என்ன பயன் என்று விட்டவர்களெல்லாம் அந்த தண்ணீர் ஓடுவதை பார்த்தார்கள். வறண்ட நிலமாக இருந்தாலும் கூட அதை குத்தியவர் அந்த நிலம் அந்த நீரை ஈர்த்து கொண்டு வளமையாக மாறுவதை பார்த்தார். இந்த பாடலுக்கு பொருள் இப்போது புரிகிறதா? எங்கேயோ இல்லை, அந்த மனிதன் சரியாக இருந்தால் அந்த நிலன் நல்ல நிலனாக இருக்கும். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அந்த மனிதர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தால் வறண்ட பூமி கூட பொன் விளையும் பூமியாக மாறும். உழைப்பின் பெருமையை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். உழைப்புதான் நம்மை உயர்த்துகிறது என்றால் அந்த உழைப்பை பங்களிப்பதில் நமக்கு என்ன தயக்கம்?